తురాయూర్కు చెందిన మిస్సెస్ మార్గరెట్ మేరీ బస్సులో నుండి జారి పడిపోయారు. ఆమె కాలులో లిగ్మెంట్ టేర్ ఏర్పడింది. ఈ భయంకరమైన నొప్పితో బాధపడుతూ ఆమెకున్న పాదం యొక్క 2 వేర్ల గోర్లు కూడా తీసేయడంతో భయంకరమైన నొప్పి అధికమైంది. ఆమెకున్న నొప్పి చాలా తీవ్రంగా మారిపోయింది. ఆమె కింద పడిన తర్వాత ఇంకా లేవలేని పరిస్థితిలాగా అయిపోయింది. ఆమె మెడ యొక్క ఆకృతి కూడా అది తిన్నని పోస్చర్లో లేకుండా ఉన్నట్లుగా ఏర్పడింది. తనకున్న ఈ అనారోగ్య పరిస్థితిని బట్టి చాలా కలవరపడుతూ చికాకు ఏర్పడింది. ఇంకా ఆమె తల భాగం కొరకు మెడ భాగంలో లిగ్మెంట్ మరియు జలుబు తదితరుగా ఉన్న సమస్యలు బట్టి మందులు వాడడం ప్రారంభించింది. అయితే ఇంత తీవ్రమైన ఈ నొప్పి బాధల మధ్యలో ఆమె కుమార్తె అమ్మ మినిస్ట్రీ ఆఫ్ జీసస్ పరిచయం ద్వారా జరుగుతున్న ప్రార్థనా కూడికకు హాజరవు అని చెప్పారు. ఆమె 2018 సంవత్సరం సెప్టెంబర్లో మీటింగ్కు ఈ మందుల సంచి పట్టుకొని వచ్చారు. ప్రార్థన సమయంలో డాక్టర్ జేన్ జాషువా గారు పరిశుద్ధాత్మతో నింపబడి ఇక్కడ ఒక రోగి తన మందుల సంచి తన బ్యాగులను పెట్టుకొని వచ్చి ఉన్నారు, దేవుడు ఆమెను స్వస్థపరుస్తున్నాడు అని చెప్పారు. ఆమెకు వెంటనే స్వస్థత కలిగింది. ఆమె కాళ్ళలో ఇంకా నొప్పి ఏమీ అనుభవించడం లేదు. ఆమె గోర్లు కూడా పెరగడం గమనించుకుంది. వెంటనే తన మందులు సంచి పడివేసింది. ముందుకు వచ్చి మార్గరెట్ మేరీ తనకు సంపూర్తిగా నయమైపోయింది. என்னுடைய பேர் மார்கரெட் மேரி, துறையூர்லேருந்து வரேன். கால் கீழே விழுந்து பஸ்ஸில் இந்த ஜவ்வு முடிஞ்சு போய் அது நடக்க முடியாமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி ட்ரபிள் நிறைய இருந்தது. இதனால டிப்ரெஷன் நிறைய இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். காலில் 2 கட்டை விரலுமே நகத்தை எடுத்துட்டு 2 கட்டை விரலுமே கட்டு போட்டிருக்கேன். நடக்க முடியல. முழங்காலில் வலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து நேராக இருக்குது, ஆனால் நேராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கட்டில் விட்டு எழுந்திருச்சுன்னா அவ்வளோ தூரம் போய் விழுகிற மாதிரி இருக்கும். தூக்கமே வராது. காலு வலிக்கும். காலை பிடிச்சி அமுத்துனா கிருன்னு தலை சுற்று, கையை மேலே தூக்குனா தலை கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். தலைக்கு மயக்க வரத்துக்கு ஒரு டாக்டர்கிட்டேருந்து மாத்திரை வாங்கி வச்சுருப்பேன். முழங்காலுக்கு ஒரு மாத்திரை, காலுக்கு ஒரு மாத்திரை, அப்படின்னு மொத்தம் 4 விதமான மாத்திரைகள் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பையிலையும் எழுதி வச்சுருப்பேன். என் பொண்ணு என்னைய வாமா நம்ம ஆனந்தஸ்ரா ஐயா மீட்டிங்கு நம்ம போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. சகோதரி ஜெயன் அவர்கள் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. டிப்ரெஷனில் இருந்தவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்க, உடம்புக்கு ரொம்ப முடியாதவங்க, நிறைய பேர் டேப்லெட்லாம் பையில் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. அப்படின்னு இந்த மாதிரி நேற்று முதல் நாள் நான் ஜெபிச்ச வார்த்தைகளை அவங்க சகோதரி அவர்கள் அதே வார்த்தையை ரிப்ளை பண்ணாங்க. என் பொண்ணு அம்மா நீங்கள் தாம்மா அது போங்க அப்படின்னாங்க. எனக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மயக்கங்கிறது வரல. கால்களில் நகங்கள்லாம் இல்லாமல் இருந்தது, அது நல்லா ஆயிடுச்சு. முழங்கால் வலி இல்லை. இந்த ஜபத்துக்கு பையெல்லாம் வீட்டுக்கு போனால் தூக்கி போட்டுட்டேன். நான் என்ன ஒரு நாள் சொல்ல வரேன், நான் இது வரைக்கும் நான் அந்த மாத்திரைகளை இன்னும் எடுக்கவே இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வரல. அதோட சரியாக போச்சு. ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நின்று அவர்கள் மூலமாக அதை வெளிப்படுத்த வச்ச ஆண்டவருக்கு நான் ரொம்ப கோடான கோடி உங்கள் எல்லாரும் முன்னாடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன்.